அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதியே காலியானதா அறிவிச்சிருக்கிறாங்க. டெல்லி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது ரெண்டை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல டெல்லி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த சமயத்துல புகழேந்தி அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க. இந்த இரட்டை இலை சம்பந்தமா யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுல டெல்லி உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, புகழேந்தி அவர்களுடைய மனுவை விரைந்து விசாரித்து ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க, அதை கண்டுக்கிறவே கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க, பாராளுமன்ற தேர்தல் வந்தவுடனே எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துட்றாங்க. இப்ப புகழேந்தி அவர்களுடைய மனு மீது எந்த விதமான விசாரணையும் நடத்தாம அப்படியே இருந்து போச்சு. நீதிமன்றம் உத்தரவிட்டுமே தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவும் எடுக்காம இருந்தாங்க. உடனே புகழேந்தி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையமானது நீதிமன்றத்தை அவமதிச்சிருச்சு, நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் மதிக்கல, அதனால அவமதிப்பு வழக்குன்னு சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றத்துல போடுறாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, புகழேந்தி அவர்களுடைய வழக்கை விசாரித்து உடனடியாக தீர்வு காணணும் சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. ஏற்கனவே திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு விசாரணை தேர்தல் ஆணையத்துல 19ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருந்தது. இந்த வழக்கோடு சேர்ந்து ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி இவர்களைக்குமே தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி புகழேந்தி அவர்களையும் அழைச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரட்டை இலை தான் அதிமுகவினுடைய அடையாளமாவே தொண்டர்கள் பாக்குறாங்க. இரட்டை இலை நேர்மையானவர்களுக்கு போய் சேர்ந்தா நல்லது அப்படிங்கிறத தொண்டர்கள் விரும்புறாங்க. அந்த நேர்மையாளர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தொண்டர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய ஐயா OPS அவர்களுக்கு தான் அந்த சின்னம் வரும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியை காலியானதா அறிவிச்சிருக்கிறாங்க. 2021 சட்டசபை தேர்தலில் திருமுருகன் ஈவேராங்கிறவர் போட்டியிட்டாரு. மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றாங்க. அவருடைய மறைவை அடுத்து EVKS இளங்கோவன் காங்கிரஸ் சார்பில் திமுக கூட்டணியோடு அந்த களத்துல நின்று மிகப்பெரிய அளவுல வெற்றியும் பெற்றாரு. அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தான் எடப்பாடி பழனிசாமி அணி மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சது. அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தியது. அது மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி. டெல்லி சட்டசபை தேர்தலோடு சேர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் ஒரு இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2025 ஜனவரி பிப்ரவரியில ஈரோடு கிழக்குல ஒரு இடைத்தேர்தல் சந்திக்க போகிறது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக எந்த மாதிரியான நிலையில் சந்திக்க போகுது என்பதுதான் ரொம்ப முக்கியம். தேர்தல் ஆணையத்துல 19ல இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் விசாரணை நடத்தி முடிவு எடுக்க போறாங்க. அந்த முடிவு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அதிமுக இருபெரும் பிளவா பிளந்து இருக்கிறது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பக்கம் ஐயா OPS, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாரு. அந்த நேரத்துல ஐயா OPS அவர்களை ஒரு நட்சத்திர பேச்சாளரை கூட அழைக்காம எடப்பாடி பழனிசாமி தாந்தோன்றித்தனமாக எலெக்ஷனை சந்திச்சாரு. அன்றைய சூழ்நிலையில ஐயா OPS அவர்கள் களத்தில் நின்றிருந்தாங்க அப்படின்னா திமுகவை எளிதில் வீழ்த்தி இருக்கலாம். ஆனா திமுக வெற்றி பெறுவதற்காகவே ஐயா OPS அவர்களை அழைக்காம அவருடைய கவனத்தை பூரா நாம் தான் ஆளுமை அப்படிங்கிற அடையாளத்தோடு அவர் தன்னை மக்கள் மத்தியில கொண்டு போனாரு. நீங்க சரியான ஆளுமை இல்லை அப்படிங்கிறத மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய வச்சுட்டாங்க. ஒரு டெபாசிட் தொகை வாங்குறது கூட 10வது ரவுண்டு வரைக்கும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டது. இந்த இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதுதான் ஒரு போட்டியாவே இருக்குது. இந்த இரட்டை இலை சின்னம் ஐயா OPS அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. முடங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இரட்டை இலை சின்னம் ஐயா OPS அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கட்சியினுடைய சட்ட விதிகள் படி இன்னைக்கு ஐயா OPS அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறது. அதிமுகவினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத போக போக நம்ம பார்க்கணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா OPS அவருடைய தலைமையில இரட்டை இலை சின்னத்தோடு களங்கண்டு வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பா அது நடக்கும். நன்றி.